பேங்க்ல போய் என்னோட எஜுகேஷன் லோனை கட்ட போகிறோம். தப்பாக எடுத்த ஒரு டிசிஷனுக்கு 1.5 லட்சம் வாங்கின லோனுக்கு இப்போ 3,70,000 கட்டணும் அப்படின்ட்டாங்க. மொத்தத்தில் நம்மளால காலேஜுக்கார வாழலாம், நம்மளால பேங்க்கார வாழலாம். படித்ததுனால நம்ம மட்டும் வாழவே இல்லை. எஜுகேஷன் லோனை வாங்காதீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எஜுகேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் இப்போ உசுப்பேற்றி விட்டுருக்காங்க. நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் உசுப்பேற்றி எஜுகேஷன் லோனை வாங்க வச்சு அந்த 80,000 சம்பளம் வாங்கின எல்லாருமே அவனோட திறமையில தான் மேலே போயிருக்காங்களே தவிர படித்த படிப்புனால இந்த காலேஜ்னால சிவில் மொத்தமாக அடி வாங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேங்க்கில் போய் என்னோட எஜுகேஷன் லோனை கட்ட போகிறோம். ஏன் இப்போ கட்டுறீங்க? கிட்டத்தட்ட இப்போ நம்ம 4 லட்ச ரூபா ஃபைன் கட்ட போகிறோம். எதுக்குன்னா தப்பாக எடுத்த ஒரு டிசிஷனுக்கு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு. நான் 12வது படிக்கிறப்ப 11வது படிக்கிறப்பவே நான் போயிட்டு எனக்கு லோன் கொடுங்க, எஜுகேஷன் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதே பேங்க் மேனேஜர் கிட்ட. பார்த்தியா, 12வது படிக்கிறப்போ உனக்கு என்னடா லோனு, காலேஜுக்கு வர போயிட்டு தான் லோன் கேட்கணும் அப்படின்னாங்க. காசு கட்டி படிக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ நான் போய் லோனை வாங்கி நான் படித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு லோனை கேட்டேன். கொடுக்க மாட்டேன்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் கேட்டு லோன் சாங்ஷன் ஆச்சு, எஜுகேஷன் லோனு. அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் நம்ம எங்கேயோ வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெளில வந்துட்டேன். மொத்தம் அதிகம்லாம் கொடுக்கல அவனுங்க. அப்பயும் 49,000 கொடுத்தானுங்க. வருஷத்துக்கு 49,000. ஆனால் எனக்கு ஃபீஸ் 1 லட்சமோ 1.25 லட்சமோ கிட்டத்தட்ட. அதுக்கு கந்துக்குந்தெல்லாம் வாங்கி பயங்கர லாக்கு. இந்த 1.5 லட்ச ரூபாய் லோனை கட்ட முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா மாதம் ஒரு 4,000 4,500 இஎம்ஐ போட்டாங்க. அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் அதை கட்ட முடியல. அதனால அது பாட்டுக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்குற, இல்லைங்க உங்கள் லோனை கட்ட முடியாது, ஃபைன் விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சு, இது விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு அவனுக்கு சொல்ல, ஏதாவது ஒரு வகையில் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணால் நானும் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ நோண்டிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே வேற வேலை வந்துடும். ஃபைனலாக எனக்கு கட்டிடணுண்டா அந்த காசு அப்படின்னு போய் கேட்டால் எவ்வளோ தெரியுமா இருக்குது அந்த லோனு? 1.5 லட்சம் வாங்கின லோனுக்கு இப்போ 3,70,000 கட்டணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அதுதான் போயிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யார் தாத்தா? நீ தான். என்னடா ஒரு சின்ன பையனை கால் அப்படி இருந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3,70,000 எதுக்கு பே பண்ணுறோம்? அந்த 1.5 லட்சமும் நம்மளுக்கு வராது. அவனுக்கு கொடுத்த 1.5 லட்ச ரூபா என்ன பண்ணான், டேரெக்டாக கொண்டு போய் காலேஜில் டிடியாக கொடுப்பாங்க. நேராக கொண்டு போய் காலேஜில் கொடுத்துருவோம். காலேஜ்காரங்க எடுத்துப்பாங்க காசை. அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த அளவு கஷ்டமான காசு தெரியுமா? 4 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஈஸியாக சம்பாதிச்சிருவாங்கன்ற தோற இருக்கும். அப்படி கிடையாது. 4 லட்ச ரூபாய் லாபம் வரணும்னா ஒரு 15-20 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்கணும். 20 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணா மட்டும் போதுமா? 20 லட்சம் வராது. அப்ப என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் கரெக்டா வேலை பார்க்கணும். நடுவில் என்ன வேணா பிரச்சனை வரலாம். ஆபீஸ் செலவு போக, ஜிஎஸ்டி போக, சம்பளம் எல்லாம் போக ஒரு 4 லட்ச ரூபாய் வரும். இப்போ அந்த 4 லட்ச ரூபாய் யாருக்கு போகுது? யாருக்கோ போகுது. நானும் ஒரு 2 நாள் இதனால மன உளைச்சலுக்குள்ளாயிட்டேன். அதனால சரி பரவாயில்ல, கஷ்டத்தோட கஷ்டமாக கடிச்சு தின்னரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் கட்ட போயிட்டு இருக்கோம். மொத்தத்தில் நம்மளால காலேஜுக்காரன் வாழலாம், நம்மளால பேங்க்காரன் வாழலாம். படித்ததுனால நம்ம மட்டும் வாழவே இல்லை. எஜுகேஷன் லோனை வாங்காதீங்கடா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எஜுகேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல. நான் எஜுகேஷன் லோன் வாங்கி படித்து ஒருத்தன் முன்னேறிட்டானா எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அந்த கான்செப்ட் தெரியவே இல்லை. என்னோட பேட்ச்ல ஒருத்தன் கூட உறுப்பு இல்லை. ஆனால் நல்லா படித்த பசங்களாம் இருக்கானுங்க. நல்ல 98%, 97% கட் ஆஃப் எடுத்த மார்க் இருக்கானுங்க. என் பேட்ச்ல இருக்கானுங்க. மேலே வரல. மீசை முறுக்கு படத்தில் சொல்லுவான்ல, நீங்க சொன்னதுல தான் நான் யூனிஃபார்ம் வாங்கினேன், நீங்க சொன்ன இடத்துல புக்கு வாங்கினேன், கைடு வாங்கினேன், வேற ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி அவனுங்க சொன்னதான் படிச்சானுங்க. அவனுங்க சொன்னதை தான் எல்லாமே பண்ணானுங்க, ஃபாலோ பண்ணானுங்க. கடைசியில வாழ்க்கை முன்னேறல. அதுக்கு நீ ஏதாவது தப்பு நினைப்ப. அட அரியர் வச்சவன் உருப்படாம போனா கூட சொல்லலாம், சரி அரியர் வச்சிட்டோம் உருப்படாம போயிட்டான் அப்படின்னு. அரியர் வச்சவன் கூட நல்லா இருக்கான், நல்லா படிச்ச எவனுமே நல்லா இல்ல. ஒரு 20,000 25,000 சம்பளத்துல சிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஆசைப்பட்ட லைஃப் வாழ முடியல. எஜுகேஷன் லோன் ஒரு 8,000 5,000 6,000 போயிட்டு இருக்குது. இது ஓபன் பண்ணிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். லைட் வருமே? வருதா? லைட்டை வைக்காம வீடியோ எடுத்துருக்கான். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இப்போ உசுப்பேத்தி விட்டுருக்கானுங்க. நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் உசுப்பேத்தி எஜுகேஷன் லோனை வாங்க வச்சு. ஆனால் எனக்கு என்ன இதுனா பரவாயில்ல, இன்னைக்கு நீ எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ண முன்னாடி அதை கட்டவே முடியல. இன்னைக்கு ஒரே இதில் க்ளோஸ் பண்ணி, இது ஏன் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் முதல்ல சிபில் மொத்தமாக அடி வாங்கிருச்சு. ஸோ அதனால சரி ஓகே, எப்படி இவனுங்க லாக் பண்ணி அடிப்பானுங்க. அதனால நம்ம போயிட்டு எஜுகேஷன் லோனை கட்டிடலாம். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறானுங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில்.
இந்த உலகம், இந்த டிசைன், இந்த சிஸ்டம்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குது, அசால்ட்டாக எடுத்துக்கிறானுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கணும். ஏன்னா இவனுங்க நம்மகிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கிட்டானுங்க. நம்மளோட ஒரு 15-16 வருஷம் லைஃபே எடுத்துக்கிட்டானுங்க. 16 வருஷம் ஒரு ஸ்கூல் காலேஜுன்றதுல போட்டு கடங்காரனாக்கி வாழ்க்கையே முடிச்சிருக்கானுங்க. ஸோ அதனால் இவனுங்கக்கிட்ட இருந்து அது எல்லாத்தையும் திரும்பி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு தான் எனக்கு எனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் ஆத்திரம் வந்துருச்சு. இவ்வளோ காசு கொண்டு போய் எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்னே தெரியாமல் கொடுக்குறோம் மேடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 80,000 சம்பளம் வாங்குறானுங்கல்ல, அந்த 80,000 சம்பளம் வாங்கின எல்லாருமே அவனோட திறமையில தான் மேலே போயிருக்கானுங்களே தவிர படிச்ச படிப்புனால, இந்த காலேஜ்னால, இந்த வெங்காயத்தினால எல்லாம் போல அவனும் மேல. அவன் ஏதோ ஒரு வாதை பிடிச்சி தொங்கி அதை பண்ணி இதை பண்ணி தான் மேலே போயிருக்கானுங்க. அப்ப வந்து என்ன பண்ணணும், இந்த காலேஜ் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்காலம் அமையலையா, நாங்க உங்களுக்கு காசை ரீஃபண்ட் பண்றோம்ன்ற ஒரு பாலிசி கொண்டு வரணும். ஏன்னா அவங்கள நம்பி தானே பண்றோம். 4 வருஷம் எஃபோர்ட் போடுறோம், 4 வருஷம் நீ சொன்ன இதை தான் படிக்கிறேன், நீ எவ்ரிடே நீ சொன்ன டைம் டேபிள்ல தான் நான் அப்கிரேட் ஆகி வரேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் தண்ணி குடிக்கிறேன், நீ தான் பொறுப்பு, எனக்கு ரீஃபண்ட் பண்ணு. 4 வருஷத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? எனக்கு பணம் கூட திருப்பி கொடுத்துருவீங்க, அவனோட 4 வருஷம் லைஃபை திருப்பி கொடுப்பீங்களா? அவன் போட்ட எஃபர்ட். அவன் வேற ஒரு கொத்தனார் வேலைக்கு போயிருந்தா கூட சிவில் இன்ஜினியரிங் நல்லா கத்துப்பானுங்க. எங்க காலேஜ்ல ரொம்ப மட்டமா இருந்துச்சு எல்லாமே. ஒரு 4 லட்ச ரூபாய் கட்டுறோம், அட்லீஸ்ட் அவனுங்க ஒரு எவனுக்கு கட்டுறோம், இவனுக்காக தான் கட்டுறோம். அந்த காலேஜோட வீடியோ எடுத்து போட்டு பார்த்தேன், யூடியூப்ல போய் எங்க காலேஜோட பேரை போட்டு பார்த்தேன். நாங்க படிக்கிறப்போ எங்க பசங்க எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, எங்க காலேஜ் சரியில்லை, எங்க காலேஜ்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பொய்யா மாத்தி காசு வாங்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அதை ஊத்தி மூடிட்டானுங்க. கடைசியில இது பரவாயில்ல, நானாவது இப்போ ஒரு 3 லட்சத்தை கொண்டு போய் கட்டுறேன், சம்பாரிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து அதுல இருந்து ஒரு காசை கொண்டு போய் கட்டுறேன். இது ஸ்டில் எனக்கு வலிக்குது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் 4 லட்ச ரூபாய அவன் இடம் அவங்களோட விவசாய இடம் இருந்துச்சு, அந்த விவசாய இடத்தை அடமானம் வச்சு கொண்டு வந்து காலேஜ்ல ஃபீஸ் கட்டினானு. அக்ரி, எனக்கு இதுதான் பெரிய 4 லட்ச ரூபாய்க்கு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்தாலே நல்லா வந்திருக்கலாம். 4 லட்ச ரூபாய்க்கு அக்ரி லேண்டை கொண்டு போய் வித்து அக்ரி படிக்க வந்தான். இத்தனை வருஷம் கட்டலன்னா எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நான் கட்ட மாட்டேன், எனக்கு அந்த காசு வீணா போன காசு, நான் அதை கட்ட மாட்டேன். நிறைய டைம் நான் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து கட்ட வேணாம், நான் கட்ட மாட்டேன். ஏன்னா நான் ஏன் அதை போய் கட்டணும்னு எனக்கு ஒரு கோபம் அது மேலே இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் கட்டுறேன்னா, நான் முன்னாடியே கட்டியிருக்கணும் அதை. அதாவது நம்ம எஜுகேஷனுக்காக வாங்கணும், அதனால நான் கட்டலைன்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அது லேட்டராக எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை கௌதம், அது நீ வாங்கின கடனு, அது எஜுகேஷன் லோனு நீ டேர்ம் பண்ற. ஆனால் அங்கே மென்ஷன் ஆயிருக்கிறது என்னன்னா, கௌதம் ப்ரொஃபைல்ல கடன் வாங்கியிருக்கு, திருப்பி கட்டலன்னு தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். நீ கடன்காரனா இருக்க வேணாம், காசு கொண்டு போய் கட்டிடுன்றதா கான்செப்ட். அதான் சொல்றேனே, அந்த இப்போ 3,70,000 ரூபாய நம்ம கொண்டு போய் குப்பையில தான் போடுறோம். அது 3,70,000 ரூபாய்க்கு ஏதாவது புக்ஸ் வாங்கினா கூட நம்ம படிக்கலாம். இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக், கோர்ஸ் வாங்கி படிக்கலாம், ஃபாரின் லெவல் ஆத்தர்ஸோட கோர்ஸ் வாங்கி படிக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், அதான் அந்த கான்செப்ட் தான் ஆகிப்போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தின்ன உப்புக்கு இன்னைக்கு தண்ணி குடிக்கிறேன். இப்போ நான் அப்படித்தானே பார்த்தேன், நான் அது என் லைஃபு, எனக்காக வந்து நான் படிக்கிறதுக்காக போடுறேன், என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படிதான் நானும் பார்த்தேன். லேட்டரா தானே தெரிஞ்சது நம்மள அப்படி ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. இல்ல உன்கிட்ட காசு இல்லைனாலும் கடன் வாங்கி படி. இப்போ இதே பாரு, காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது தொழில் பண்ணி அவனா சொல்லுவான்? சொல்ல மாட்டான். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணும். இங்க வந்து நம்ம மலுமட்டையா இருந்திருக்கும், நம்ம தான் முட்டா பயலா இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா அம்மா வந்து 12வது, எங்க அம்மா தான் அதிகமா படிச்சது, 12வது எங்க அம்மாவுக்கு பேங்க் எப்படி சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது, லோன்னா என்னன்னு தெரியாது, காலேஜ்னா என்னன்னே தெரியாது. எங்க குடும்பத்திலேயே மொதல் டைம் காலேஜ் போனது எனக்கெல்லாம் சம ப்ரௌடு. எங்க குடும்பத்திலேயே நான் தான்டா 10th அதிகமா இருக்கு, எங்க குடும்பத்திலேயே நான் தான்டா 12th அதிகமா இருக்கு. நான் பட்டதாரி ஆகல, 3 வருஷத்தோட வெளில வந்தேன். இவருதான் பட்டதாரியானாரு. சரி, குடும்பத்துக்கு ஒரு பட்டதாரியாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பட்டதாரியானாரு. நம்மளுக்கு தெரியல. இப்போ இவனும் மிதுனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்குச்சு, HDFCல வாங்குச்சு. அவனுக்கு வருஷத்துலேயே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். மிதுன் எனக்கு என்ன ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் கட்டுங்க. நான் வந்து தப்பே சொல்லலை, இவன் இப்பயும் சொல்றேன், நான் பேங்க் சிஸ்டத்தையோ எஜுகேஷன்லயோ தப்பு சொல்ல, நம்ம மேலதான் தப்பு. ஆனா ஒரு தொழிலுக்கு வாங்கியிருக்கலாம் கடன், நாலேஜ் லேர்ன் பண்றோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பணம் செலவு பண்றோம்னா அதுல இருந்து என்ன அவுட்கம் வருதுன்னு நம்ம ரொம்ப கிளியரா பார்த்துட்டு தானே ஸ்பெண்ட் பண்றோம். எனக்கு ஏன் இன்ஜினியரிங்னே தெரியாது, எனக்கு ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே தெரியாது, அதுக்கு போய் நான் 2 லட்ச ரூபா கடன் வாங்கினதுல எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்.
இன்னும் லோன் கட்ட முடியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க? என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். வழக்கமாக வந்து கால் பண்ணனா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கேட்பான். சரின்னு நானும் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஒரு 1000 2000 அப்படியே வாங்கிட்டே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் வந்து மச்சான் இந்த மாதிரி வந்து நான் வேலை செஞ்ச கடையில் எனக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு 11000 ரூபா கொடுக்கணும், நான் கொடுத்துருவேன், உனக்கு வந்து 1 மாசத்துல கொடுத்துருவேன். நான் அவனை நம்பலை. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கறதுன்றது அது கடல்ல முத்த போடுற மாதிரி கிடக்கு, திரும்ப வராது தெரியும். கொடுத்துட்டேன். 1 மாசத்துல திருப்பி கொடுக்கல, எனக்கு அது அஃபெக்ட் ஆகல. ஏன்னா ஒரு 10,000 11,000 நம்மளால சமாளிச்சிட முடியும்ன்ற ஸ்டேஜில் தான் அப்போ இருந்தேன். நான் வந்துட்டு சொன்னேன், கொடுக்குறப்ப சொன்னேன், நீ திருப்பி திரும்ப எனக்கு நம்பிக்கை இல்லை, தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காசு கேட்காதான்னு சொல்லி கொடுத்து. போன வாரம் கால் பண்ணி 4 லட்சம் வேணும்டா, உனக்கு நான் 1 மாசத்துல கொடுத்துருவேன்டா. டே ஏன்டா இன்னைக்கு வரைக்கும் 11,000 ரூபா கொடுத்து வருஷமே ஆகி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கல. ஆனா எனக்கு அவனோட தைரியத்தை தான் நான் பாராட்டுறேன். எப்படி வந்து மறுபடியும் அவன் வந்து காசு கேட்கறான். அப்புறம் நான் அதோட சொல்லிட்டு வச்சிட்டேன், இல்லடா என்னால் முடியாது, ஒரு 5000 10,000 சொல்லு, நான் போட்டு விட்டுறேன், நீ திருப்பி தரனாலும் பரவாயில்ல, ஆனால் 4 லட்சம் திருப்பி தரலன்னா அது சங்கடம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கடனில் அவனும் அந்த இதே ஒரு லோனில் தான் மாட்டிக்கிட்டான் இருக்கு. அந்த 4 லட்ச ரூபாயில் யாருக்குமே தெரியல பாரு ஒரு கடன் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து யாராவது சொல்லியிருக்கணும், காலேஜில் சொல்லியிருக்கணும், நீங்கள் யாரெல்லாம் எஜுகேஷன் லோனில் வந்திருக்கீங்க, ஓகே நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுங்க. நீங்கள் எஜுகேஷன் லோனில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் லோனை இப்போ நீங்கள் ரீபே பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். தயவு செஞ்சு எஜுகேஷன் லோனை திரும்ப பே பண்ணாமல் இருக்காதீங்க, அது கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லியிருக்கணும். இந்த ஒரு வேர்டாவது சொல்லியிருக்கணும். யாருமே எந்த விதமான நாலேஜுமே கொடுக்கல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இவனுங்களுக்குலாம் கேட்டால் சொல்லுவானுங்க, இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி கௌதம் அதெல்லாம் நொட்டுவானுங்க, அப்போ இன்ஜினியரிங் மட்டும் நொட்டிட்டானுங்க, அப்புறம் இதெல்லாம் காசு வாங்குறீங்க. இதே எங்கள் பழைய ஏரியா. நீ எடுத்துட்டு வரியா? இந்த லாக் பண்ணு. கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கிறதோட கொடுமையான விஷயம் தெரியுமாடா, அந்த கட்டுக்கட்டாக பணத்தை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கறது. சம்பாதிக்கிறது கஷ்டமா செலவு பண்ணுறது கஷ்டமா ஜீவா? சம்பாதிச்ச காசை எங்கே தொலைக்கிறோன்னு தெரியாமல் தொலைக்கிறது தான் மனசு கஷ்டம். அது சம்பாதிக்கிறத விட கஷ்டம். இதில் எத்தனை 5000 இருக்குது? ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டமா? அங்கேருந்து முக்கிய ஒரு 50,000 ரூபா போவோம், அங்கேருந்து முக்கிய 1 லட்ச ரூபா போவோம், அங்கேருந்து முக்கிய ஒரு 4 லட்ச ரூபா போவோம். 5000 இன்ட்டு ஒரு 25 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா வரும். அந்த 25 மடங்கு எஃபோர்ட் போடணும். ஆனால் 4 லட்சம் கையில் வரணும்னா அப்போ நீ சேர்த்து வைக்கணும், இல்லைனா அந்த மாதிரி எதுவும் பண்ணணுமா, அது எங்கேயோ போயிடுது காசு. இப்போ அவங்க வந்து 4 லட்ச ரூபாயை வேறு யாருக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எரிச்சலாக இருக்குது. அவ்வளோ தூரம் கேட்குதா? நம்ம காசெல்லாம் கட்டியாச்சு, நாளைக்கு தான் லெட்டர் கொடுப்பாங்க. வேற என்ன கருத்து? எனக்கு என்ன இந்த இடத்துல எரிச்சல்னா, அவ்வளோ இது வரும், ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பேங்க்குக்கே அவங்க ஓனர்னு நினச்சிக்கிறாங்க. அதை நினச்சிட்டா பரவாயில்ல. நார்மல் ஒரு கார்பரேட் ஃபார்ம்லேயே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லோன் க்ளோஷர் லெட்டர் கொடுக்கணும், அந்த லோன்லேயே எல்லா திங்ஸையும் போட்டு கிளாரிட்டியாக கொடுத்துடலாம். இல்லை ஒரு லோனை க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு எக்ஸாக்டாக ஒரு காப்பி எடுத்து கொடுத்துடலாம். வேணும்னே பீப்புளை கிளாரிட்டி இல்லாமல் வச்சிருக்கிறது வந்து அவங்களோட ஒரு ஹாபின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க லோன் வாங்க வராங்களா, இதாங்க ப்ரொசீஜர். லோன் க்ளோஸ் பண்ண வராங்களா, இதாங்க ப்ரொசீஜர். வேணும்னே இன்டென்ஷனலாக எதுவுமே சொல்லாமல் அலக்கழிக்கிறது மட்டுமே அவங்களோட முழு நேரம் வேலையா இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு HDFC போறீங்களா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் பின் அண்ட் ப்ராப்பராக கேட்டுட்டு போங்க. ஆனால் இவனுங்க சிஸ்டமே சரியில்லை, சுத்தமாக இல்லை. இவனுங்க அதை வச்சு தான் ஜாலியாக பண்ணிருக்கானு. என்னமோ மொத்தத்தில் காசை கட்டியாச்சு, தொலைஞ்சு போங்க. நான் பண்ண பாவத்துக்கான பிரயாச்சத்தை தேடிட்டேன். இன்னையோட அந்த பேங்க்குக்கும் எனக்கு இருக்கிற உறவு முடியுது. இல்லை திங்கக்கிழமை NOC வாங்கினதும் முடியுது. 6 மாதத்துல சிபில் ரெக்கவர் ஆகிடும். ஆனால் இவனுங்க அதுக்குள்ளே இன்னொரு லோன் போயிடுவாங்க. பாத்தியா, இதுக்கு இப்படி இருக்கிற நம்ம ஆளுங்கிட்ட ஒருத்தனுக்கு சிபில்னா என்னன்னே தெரியல. இதுல சிபில் ஸ்கோர் அடி வாங்கிச்சுன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். முதல்ல சிபில்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட், புரியுதா? சிபில்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நாங்க வரோம். சிபில்னா என்னன்னா அது வந்து ஒரு உன்னோட மார்க் மாதிரி. ஃபினான்ஷியல்
கிரெடிபிலிட்டிக்கான மார்க். அது சிபில் கரெக்டாக இருக்குன்னா நீ இவருக்கு கடன் கொடுக்கலாம், இவர் கடன் வந்து கட்டுவார். சிபில் கம்மியாக இருக்குன்னா இல்லை இவருக்கு ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு பர்சனோட லோன்ஸு அதெல்லாம் வந்து அப்ரூவல் ரிஜெக்ட் ஆகும். இப்போ நீ வண்டி வாங்க போகிற அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு 3 லட்ச ரூபா வண்டினா 3 லட்ச ரூபாய் உன் கையிலே இருந்தாலும் லோன் போகிறது புத்திசாலித்தனம். 3 லட்ச ரூபா கையில் வச்சிருக்க, 3 லட்ச ரூபா முட்டாள் என்ன பண்ணுவாங்க, 3 லட்ச ரூபாய் கொண்டு போய் வந்து வண்டி வாங்கிடுவானுங்க. நம்ம அதை பண்ணக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வச்சு பணம் பண்ண தெரியும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா ஒரு 50,000 ரூபாயை கட்டிட்டு 2.5 லட்ச ரூபாய் நீ வச்சு பணம் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2.5 லட்ச ரூபாய் வச்சு மந்த்லி ஒரு 3% 2% இன்கம் பண்ற அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்குன்னா அதை வச்சே இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் அதுல வந்து ரிஸ்க் இருக்கா, 2.5 லட்சம் ரிஸ்க் இருக்கா, அதெல்லாம் அப்புறம் உனக்கு பண்ண தெரியும்னா நீ அதை பண்ணலாம். 3 லட்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த வண்டி தான் கொடுக்க போறாங்க, 50,000 ரூபாயை கட்டி எடுத்தாலும் அந்த வண்டி தான் கொடுக்க போறாங்க. எப்படி கட்டினாலும் உன்னதான் காசு. ஆனா இப்போ இன்னும் ஒரு சில பீப்புளுக்கு என்னன்னா 3 வருஷம் வட்டி ஆச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? கரெக்ட், உங்ககிட்ட 3 லட்ச ரூபாயை வச்சுட்டு இஎம்ஐ போறது புத்திசாலித்தனம். என்ன அமௌண்ட் இஎம்ஐ போறோமோ அந்த அமௌண்ட் கையில இருக்கணும், அப்பதான் போகணும். ஸோ அப்படி போறப்ப என்ன ஒரு பிளஸ், கேஷ் டபுள் ஆயிடுச்சு பாரு. 3 லட்ச ரூபா இருக்கு, 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா பைக் போயிடும். அப்போ என் கேஷ் 3 லட்ச ரூபா பைக் தான் வந்துச்சு, 3 லட்ச ரூபா போயிடுச்சு. இப்ப பாரு 3 லட்ச ரூபாய் எனக்கு இருக்கவும் சரி பைக் வந்துச்சு, அப்ப என்னோட 6 லட்ச ரூபாய்க்கு போயிடும். கடன் 3 லட்ச ரூபா இருக்கே மேகா. ஆமா, கடன் 3 லட்ச ரூபா இருக்கும். ஏதோ ஒன்னாவது இம்ப்ரூவ் ஆகணும்ல. ஸோ அப்போ வண்டி கடன்ல கொடுத்துட்டாங்க, ஆனா என்கிட்ட காசு இருக்கு. ஸோ இப்போ டபுள் ஆயிடுச்சு, லிட்டரலி லெவரேஜ் ஆக்சிபிள். ஸோ நம்ம அப்படிதான் பண்ணோம். இப்போ இதே வந்துட்டு இப்போ வண்டின்றது டிப்ரிஷியேட் ஆயிடும் அசட்டு. இப்போ அது ஒரு பில்டிங் பண்றேன்னு வச்சுக்கோ, ஃபார் ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்றேன்னா இப்போ கமர்ஷியல் பில்டிங் 1 கோடி ரூபா, நீ முன்னாடி உங்ககிட்ட 20 லட்ச ரூபா தான் இருக்குது, ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு நீ லோன் போயிடுற. இப்போ உன்னோட கடன் 80 லட்ச ரூபாயில இருக்கும். இப்போ அந்த பில்டிங்கோட வர்த்து 1 கோடி ரூபா இருக்கும். மேபி வந்து ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ அது அந்த இடத்துல அந்த ஏரியா டெவலப் ஆகுது, இல்ல வந்து அந்த ஒரு 25% அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா 1 கோடியே 25 லட்சத்துக்கு அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அப்போ நீ ஒரு வட்டி ஒரு 5% 10% போட்டு கழிச்சா 15 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 15 லட்ச ரூபா தானே கௌதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி முட்டா பேலுங்களுக்கு வரும். ஆனா நான் சொல்றேன்னா, நான் போட்டதே 20 லட்சம் தான், 20 லட்சத்துல 15% எங்கேயோ 15 லட்சம் எங்கேயோ இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% அப்ரிஷியேட் ஆகுது. இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்ல பண்றது 20 கோடி பண்ணா 15 கோடி வரும். ஸோ அந்த மாதிரி இது கேம். ஸோ அப்படி பார்த்தா வின்னு. ஸோ அதுதான் கடனை ஆக்சஸ் பண்றது. ஸோ எப்பயுமே வந்து முழு காசு வச்சுட்டு இஎம்ஐ போறது, அந்த அப்ரிஷியேட் ஆகிற அசட்டுக்கு போகிறது புத்திசாலித்தனமா இருக்கும். 20 லட்ச ரூபா போட்டால் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வரும். அந்த ஆங்கிள் பண்ணா கடன் கரெக்டா ஆக்சஸ் பண்ண தெரியணும், இல்லைன்னா கடன் வாங்காம இருக்கிறத புத்திசாலித்தனம். அதுதான். அவங்க சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க, எங்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். நான் சொல்லியிருக்கேம்மா, எப்பயாவது சொல்லுவோம்.